கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 7ஆம் நாளாகி இந்த வெள்ளிக்கிழமையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த புதிய ஆண்டவரின் நாளை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய இறை செய்தியை எங்களுக்கு ஆண்டவரை தந்தரலும், அடியனை மறைத்து நீர் பேசும். இந்த குழுவை எடுத்து பயன்படுத்த ராஜா. இந்த நாளின் ஆண்டவரே, அநேக மக்கள் இதை பார்த்து ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 389வது பாடலாகி ஐயா உமது சித்தம் ஆகிடவே வேணும் என்ற பாடலை நாம் பாடுவோம். 389வது பாடல் சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். ஐயாவுமது சேத்தம் ஆகிடவே வேணும். ஐயாவுமது சேத்தம் ஆகிடவே வேணும். மெய்யாயனது சீத்தம், மெய்யாயனது சீத்தம் வெகு மோசமே காணும். ஐயாவுமது சேத்தம் ஆகிடவே வேணும். ஆடு போல் வழி தப்பே அவனவன் வழியோப்பே. ஆடு போல் வழி தப்பே அவனவன் வழியோப்பே. கேடடைந்தோர் பாவத்தை, கேடடைந்தோர் பாவத்தை கிறிஸ்து மேல் சுமத்தினீர். ஐயாவுமது சேத்தம் ஆகிடவே வேணும். ஜீவனோ மரணமோ செல்வமோ வருமாயோ. ஜீவனோ மரணமோ செல்வமோ வருமாயோ. யாவிலனை நீருத்த, யாவிலனை நீருத்த தேவரீர் நினைக்கினோம். ஐயாவுமது சேத்தம் ஆகிடவே வேணும். வசைசை பகை நேசம் வாழ்வுயரதி மோசம். வசைசை பகை நேசம் வாழ்வுயரதி மோசம். பசிநீருவனம் நாசம், பசிநீருவனம் நாசம் பாடு நோயடைகேனும். ஐயாவுமது சேத்தம் ஆகிடவே வேணும். என் இஷ்டம் வாயாததால் எத்தனை துயர் கொண்டேன். என் இஷ்டம் வாயாததால் எத்தனை துயர் கொண்டேன். பொன்னாடி கீழடங்கி, பொன்னாடி கீழடங்கி புகழுமக்கென்று வாழ்வேன். ஐயாவுமது சேத்தம் ஆகிடவே வேணும். குயவன் கை களி மண்ணாய் குருவே உமக்கு அமைவேன். உயவன் கை களி மண்ணாய் குருவே
வாக்காமைவேன். நயமீது வென்றறிந்த நயமீது வென்றறிந்த ஞானமுள்ள பிதாவே, ஐயாவும் அது சேத்தம் ஆகிடவே வேணும். ஐயாவும் அது சேத்தம் ஆகிடவே வேணும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூன் மாதம் 7ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல மழையை நேற்று மதியத்திலிருந்தே இரவு முழுக்க கொடுத்திருக்கிறார். நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் நல்ல மழையை தரட்டும், நமக்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 28 வசனங்களிலே இருக்கப்படுகின்ற பகுதிகள். 15 முதல் 28. இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் மேசியா என்பதை முதலாக மக்களுக்கு சொல்லுகின்றார் அவருடைய ஊழியத்தில். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கின்ற 4 சுவிசேஷத்துல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்துல மீதி 3 சுவிசேஷமும் இயேசுவின் வம்ச வரலாறு, அவருடைய பிறப்போட இந்த பகுதிகள் ஆரம்பிக்கும். ஆனால் மார்க் மட்டும் முதல் எடுத்த உடனே ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் முதன்மைப்படுத்தி பேசுவார். அது ஏன் அப்படி அவர் செய்கிறார் அப்படின்னாக்கா, பிறப்பை விட அவருடைய ஊழியம் மிக சிறந்தது. பிறப்பு அவசியம்தான், பிறப்பு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதை அவர் சொல்லுவதற்கான அந்த நேரம், காலம் அங்கே அவசியப்படவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதனால அவர் முதல் வசனமே, அவர் சொன்ன வசனமே, அவர் பேசின வசனமே 15ஆம் வசனம், காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அப்போ காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறுங்கள் என்று அழைக்கின்றார் நம்மை. இதுதான் அவருடைய முதல் சுவிசேஷ பகுதியாக அல்லது ஊழியமாக நம்ம பார்க்கின்றோம். இதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் சீடர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். அப்புறம் பிசாசு பிடித்தவர்களை குணமாக்குகிறார். அப்புறம் பேதுருவின் மாமியாரை குணமாக்குகிறார். ஊர்தோறும் நற்செய்தியை அவர் போய் அறிவிக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஊழியம். அப்போ மார்க்கு சுவிசேஷம் என்ன பண்றாரு, இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தை, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் இல்லையா, இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் தன்னுடைய புத்தகத்தில் முதன்மையாக பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ என்ன காலம் நிறைவேறி வந்து விட்டது அப்படின்னாக்கா, மேசியா இந்த உலகத்துல வர வேண்டிய காலம் வந்து விட்டது. மேசியா இந்த உலகத்துல வர வேண்டிய காலம் வந்து விட்டது. இந்த காலத்தை குறித்தது யாரு? கடவுள் தான் இல்லையா. கலாத்தியர் 4:4 பார்த்தீங்கன்னா, அங்க பவுல் சொல்றாரு, காலம் நிறைவேறிய பிறகு கண்ணியினிடத்துல பிறந்த மனிதனாக இயேசு ஆண்டவர் தோன்றினார். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு தன்னை கீழ்ப்பட்டவராக மாற்றி நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த காலம் நிறைவேறி விட்டது என்பதற்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலை நாம் பார்க்கிற போது, அன்றைக்கு மகா அலெக்சாண்டர் உலகம் முழுக்க அவரு என்ன பண்ணார், போரிட்டு தன் வய படுத்திருந்தார். அப்போ அவரு தன் வயப்படுற போது அவர் போற இடங்கள் எல்லாம் மக்களை என்ன பண்ணாரு, ஒன்று திரட்டி கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க பின்னணியம், எழுத்துக்கள் இவைகளிலே மக்களை அவர் தயார்படுத்தியிருந்தார். அப்போ மக்களுக்கு பிற்காலத்துல சுவிசேஷம் கிரேக்கத்தை அறிவிப்பட்ட இயல்பா இருந்தது. அது வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி. இன்னைக்கு எப்படி உலக பொது மொழியாக இங்கிலீஷ் இருக்கிறதோ அதே போல அன்றைக்கு உலக பொது மொழியாக கிரீக் இருந்தது. இந்த கிரீக்ல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அது ஒரு பெரிய துணையாக இருந்தது. ரெண்டாவது, ரோம், எல்லா ரோடுகளும் ரோமுக்கு போகும், எல்லா சாலைகளும் ரோமுக்கு போகுது. ஆல் ரோட்ஸ் ஆர் டு ரோம் அப்படின்னு சொல்ற
ஒரு பழமொழியாக இருக்கு. எல்லா மக்களும் பயணம் செய்து ரோம் வருவாங்க. எதுக்காக? பிசினஸ்க்காக. அப்ப அங்கிருந்து சுவிசேஷம் பரவுவதற்கு அது ஒரு காலம் நிறைவேறியதாக இருந்தது. மூன்றாவது, யூதர் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். 586 BC-ல எருசலேம் தேவாலயத்தை நேபுகாத்நேச்சர் நேச்சர் என்ன பண்றார்? முற்றுகையிட்டு அதை வெளியே எல்லா மக்கள் எல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. நிறைய பேர் சிறையிருப்பு கொண்டு போனார் இல்லையா? அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க வெளியே போனதுனால அவர்களை எல்லாரையும் கூட்டி சேர்க்கின்ற ஒரு காலம் வந்தது. இந்த காலத்தை தான் இங்க ஏசாமி என்ன சொல்றாருன்னா, காலம் நிறைவேறி வந்து விட்டது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் என்ற கிரேக்க வார்த்தைக்கு மெட்டானியோ என்று சொன்னால், இப்ப நம்ம போயினே இருக்கிறோம், ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா நம்ம இப்படி இருந்தே பார்க்க மாட்டோம். பின்னாடி இருந்து கூப்பிடுறாருன்னா அப்படியே டேர்ன் அபவுட் ஆகும் இல்லையா? அப்படியே 180 டிகிரி நம்ம டேர்ன் ஆயிடும். அது போல உலக பிரகாரமான வாழ்க்கையை நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் என்றால் அதை விட்டு விட்டு அப்படியே திரும்ப ஆண்டவருக்கு நேராக வாழுகிற வாழ்க்கை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் மனம் திரும்புதல் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால காலம் நிறையாட்சி, இறையாட்சிக்கு உட்பட்ட காலம் வந்து விட்டது, நீங்கள் கடவுள் இடத்திலே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். முதல் சீடர்கள் அழைக்கிறார். அடுத்தது முதல் சீடர்கள். அவர் பாருங்க யாரை அழைக்கிறாரு? பெரிய பெரிய அரண்மனையில இருக்கின்ற புத்திசாலியான படித்தவர்களான மெத்த படித்தவர்களான டாக்டரேட் பட்டம் வாங்கின யாரையும் கூப்பிடல. அவர் பரிசேயர்களை கூப்பிடல, சதுசேயர்களை அழைக்கல, வேத பரல் இவங்களெல்லாம் கூட வச்சிருந்தா ஏசாமிக்கு என்ன நேர்ந்திருக்காது? மரணமே நேர்ந்திருக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே ஏற்கனவே எருசலேம் தேவாலயத்துல இருக்கிறவங்க இல்லையா? அப்ப ஏசாமிக்கு என்ன செய்ய தெரியல? அரசியல் செய்ய தெரியல. ஆனா இன்னைக்கு நிறைய ஆயர்கள், நிறைய பிஷப்ஸ் எல்லாரும் அரசியல் பண்ணி கொண்டு அவங்களுக்கு தேவையான மக்களை கையிலே வைத்து கொண்டு பதவியிலேயே இருக்கணும், ஆனா ஊழியத்தை செய்யக்கூடாது, அக்கிரமத்தை செய்யணும், அட்டூழியத்தை செய்யணும் தான் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஏசாமி பாருங்க, ஒரு சாதாரண பாமர மக்கள், படிக்காதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் இல்லையா, அவங்க மேல போய் பார்த்தீங்கன்னா நாற்றம் எடுக்கின்ற ஒரு மக்களா இருந்தாங்க. புறக்கணிக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள். அந்த மக்களை இயேசு தம் சீடர்களாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப நம்மை கூட ஆண்டவர் அப்படிதான் தெரிந்து கொண்டார். இந்த இந்திய தேசத்தினால அநேக சாதி பிரிவினால, மத பிரிவினால நம்ம ஒதுக்கப்பட்டிருந்தோம். நம்மளை அடித்தாலும் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. திக்கற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இயேசுவின் நற்செய்தி உலகத்துல வந்து நம்மை சந்தித்தது இல்லையா? யுஎஸ்ஏல இருந்து மிஷனரிகளை நமக்கு கடவுள் அனுப்பினார். முதலாக KGT நேத்தர் அவர்கள் வந்து நம்மளை சந்தித்து கிருஷ்ணகிரியில அவர் தங்கி ஊழியத்தை செய்து அவர் மரித்தார். பிறகு மோன் அவர்கள் நம்ம ஆம்பூருக்கு வருகிறார். இந்த மாதிரி நிறைய மிஷனரிகள் வந்து நம்மை சந்தித்த பிறகு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது பாத்தீங்களா? ஒரு சிறப்பு மிக்க ஆசீர்வாதமான வாழ்வாக மாறி இருக்கிறது. அப்போ அவர் கலிலேய கடலோரமாய் சென்ற போது சீமோனையும் அவர் சகோதரன் அந்திரேயாவையும் அவர் கண்டார். முதல்ல அவர் பார்க்கறது யாரு? சீமோன் பேதுரு இல்லையா? அதுக்கப்புறம் அந்திரேயா. அவங்க 2 பேர் தான் பார்க்கிறார். 2 பேர் அண்ணன் தம்பிங்க. மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பர் ஆக்குவேன் என்று சொல்லும்போது அடுத்த உடனே அவர் சொல்லுகிற டயலாக் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. யாரும் யோசிக்காத ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மீன் பிடித்து கொண்டிருக்கிறாய். அந்த மீன் வந்து சில நேரத்துல கிடைக்கும், கிடைக்காது கூட போகும் இல்லையா? சில நேரத்துல விலை போகும், சில நேரத்துல விலை போகாமலும் இருக்கும். ஆனால் நான் உன்னை யாரை பிடிக்கிறவனா மாத்துவேன்? மனுஷரை பிடிக்கின்றவனாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் அவரை பிற்காலத்துல மிஷனரியா மாற்ற போறாரு, ஊழியரா மாற்ற போறாரு, மிகப்பெரிய திருச்சபைக்கு பிஷப்பாக அவர் மாற போறாரு என்பதை இயேசு ஆண்டவர் முன்குறிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். சொல்றார், வாருங்கள், என் பின்னே வாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் பின்னே வாருங்கள். இன்னைக்கு நம்ம யார் பின்னே போயின்னுக்கிறோம்? அரசியல்வாதிகள் பின்னாடி போயின்னுக்கிறோமா? பணம் படைத்தவர்களுடைய பின்னாடி போயின்னுக்கிறோமா? அதிகார ஆட்சியில இருக்கின்றவர்களுடைய பின்னாடி போயின்னுக்கிறோமா? ஏன்னா இவங்க பின்னாடி போனாதான் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். திருச்சபையில கூட பொறுப்புல இருக்கிறவங்களை காக்கா பிடிச்சாக்கா ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும். அவங்க கூட இருந்தா நமக்கு ஒரு சின்ன சின்ன பொறுப்புகளை தருவாங்க. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாக்கா நமக்கு இந்த உலகத்துல நிறைய சலுகைகள் உண்டு என்று
நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், கம் மை பேக், கம் வித் மீ. இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னைக்கு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் யார் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பணமா, பதவியா, பட்டமா, உலகமா, பிசாசின் பின்னாடியா? எல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கின்றவராய் மாற்றுவேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஐ வில் மேக் யூ கேட்சிங் த மேன், மனிதரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். உடனே அவர்கள் வலைகளை பாருங்க, உடனே ஒபே பண்றாங்க. இதுதான் இந்த கிராமத்து மக்கள், பாமர மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர். என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் உடனே கேட்பாங்க, அவங்க கீழ்ப்படிவாங்க. ஆனா இதே பட்டணத்துல இருக்கிறவங்க, சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இல்லை. இவர் சொல்லிட்டா நாம் போயிடணுமா, இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அப்படி இப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. வலைகளை விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள். உடனே அவங்க இயேசுவை பின்பற்றுகிறார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்ற போது செபதேயுவனுடைய மக்களாகிய யாக்கோபு யோவானை கூப்பிடுறார். முதலாக அவர் சீமோன் பேதுருவையும் அந்திரேயும் கூப்பிடுறாரு. அப்புறம் யாக்கோபு யோவானை கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் படகுல அவங்க என்ன பண்ணாரு, வலைகளை பழுது பார்த்து. இவங்க கொஞ்சம் பணக்காரங்க. யாக்கோபும் யோவானும் ஆல்ரெடி அவங்க அப்பா ஒரு போட் வச்சிருக்கிறார். அந்த போட்ல இவங்க வேலை செய்யறவங்க. அப்போ ஆல்ரெடி இவங்களுக்கு பணக்காரங்க. அப்புறம் சீமோன் பேதுரு அந்திரேயாவும் யாரு? ஏழைங்க. அப்போ ஆண்டவர் யாருக்கு முதல்ல கூப்பிடுறாரு? ஏழைகளை தான் கூப்பிடுறாரு. பணக்காரனுக்கு ரெண்டாவது வாய்ப்பு தான், இல்லையா? இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுனுடைய கூலியாளர்களோடு படைகள் அவங்களை விட்டு விட்டு அவர் பின் சென்றார்கள். பார்த்தீங்களா? இங்க கூலியாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க பாத்துங்கப்பா, ஆண்டவர் எங்களை கூப்பிடுறாரு, நாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தீய ஆவி பிடித்தவரை குணப்படுத்துறாரு. பேதுருவினுடைய மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் ஜுரத்துல இருக்கிறாங்க, அவங்கள குணப்படுத்துறாரு. ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கத்தை ஆண்டவர் போய் சொல்றாரு. அவர் எதுக்காக வந்துக்கிறாருன்றத ஒரு தொழுநோயாளியை குணமாக்குறாரு. இதுதான் முதல் அதிகாரத்துல அவருடைய மினிஸ்ட்ரி. நேற்று நம்ம பார்த்த மாதிரி முதல்ல அவர் போய் ப்ரீச் பண்றாரு, அடுத்தது டீச் பண்றாரு, அப்புறம் ஹீலிங் கொடுக்கிறார், இல்லையா? அப்போ ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, இதைதான் அவர் தொடர்ந்து தன் ஊழியத்திலே செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரசங்க ஊழியம் செய்யறோமா? அல்லது ஆசிரியரை போல பைபிளை நம்ம டீச் பண்றோமா? அல்லது அட்லீஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளாவது இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியாவது செய்யறோமா? ஒரு பெரிய கேள்வியை ஆண்டவர் முன்வைக்கிறார். ஆகவே காலை வேளையில இதை நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு முறை கூட ஆய்வு செய்து, நான் எங்கே இருக்கிறேன், யார் பின்னே போய்கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்து இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை கடந்து போன நாட்களிலே கிருபையா எங்களை காத்தீர். குறிப்பாக நேற்று இரவுல நல்ல மழையை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ராஜா, நன்றி. தொடர்ந்து நல்ல மழையை தாரும். இன்றும் ஆண்டவர் நிறைய மழையை தந்து பூமியை நனைவித்து புல்பூண்டுகள் செழிக்க, கிராம மக்கள் செழிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவுடைய அனைத்து மாநிலத்தின் மக்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் அமைதி, ஆண்டவரை சமாதானம், சந்தோஷம் பொங்கட்டும். அவள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை எல்லாம் திறக்கும்படியாக நான் ஜெபிக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சலின் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தல் மறியலுக்காக, ஆண்டவருடைய அன்பான சாகோ சாருக்காக, டீச்சருக்காக, இதை பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்ய ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வாதத்தை தாருங்க. இதை ஒவ்வொரு நாளும் யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா பார்த்து பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைதி, சமாதானம் பொங்கட்டும். குறிப்பாய் எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்தியாவிற்கு ஒரு புதிய ஆண்டவரே தலைவரை நீர் தந்திருக்கிறீர், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ராஜா. பிள்ளைகளுடைய ஜபங்கள் வித்தியாசமா இருந்தாலும் நீர் கொடுத்திருக்கிற தலைவரை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தலைவராவது இனி இந்த உலகத்தை, இந்த தேசத்தை ஆண்டவர் நல்ல முறையில மதித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தார். அவரோடு இணைந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களையும், இணை அமைச்சர்களையும், எல்லா இலாக்காக்களையும் நீர் ஆசீர்வதி ராஜா. ஒரு சிறப்பாக பணியாற்ற கர்த்தர்
கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே பலவீனமானவர்கள் உண்டு, சுகவீனமானவர்கள் உண்டு, கஷ்டப்படுறவங்க உண்டு ராஜா. இப்படி ஆயர்கள் இப்படி BGS ராஜ்குமார் இப்படி அருமையான ஆண்டவர் நிக்சன் இருக்கா ஜெபிக்கிறோம். இப்படி கண்ணோக்கி பார்த்து சுகத்தை பலத்தை தார். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் பிறந்த நாளை கண்டு இந்த நாளில் நன்றி செலுத்துகிறேன். இப்படி கண்கடையால் உத்தரன் திருச்சபை கோயில் பிள்ளை திரு எபி அண்ணனுடைய பேரன் 4வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். பால் கிப்சன் அவருடைய அன்பு தகப்பனார் நெல்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அன்பு குழந்தை பால் கிப்சனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எல்லா நலங்களும் வளங்களும் குழந்தை பெற்று வாழ கிருபை தார். அன்பு தகப்பனார் நெல்சனுக்காக, அன்பு ஆடவரை தாயாருக்காய், குடும்பத்தின் மக்களுக்காக, குறிப்பாய் பெண்கடையில் உத்தரன் திருச்சபையில பணியாற்றி கொண்டிருக்கிற எபி அண்ணனுக்காக மனைவிக்காய் ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதி, ஊழியத்தில் இருக்கிற மகனை நீர் ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைந்திருக்கிற ஏரிகுத்தி ஆண்டவரே பிரபு சாருடைய அன்பான தாயார் ஆண்டவரே உஷா சாமிதாஸ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் விட்டு சென்றிருக்கிற அன்பு பிள்ளைகள் பிரபு சாருக்காக, ரஞ்சன் சாருக்காக, குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். மாலையில் நடைபெறுகிற கல்லடுக்கு ஆராதனையில் அநேக ஆயர்களும் சபை தலைவர்களும் கலந்து கொண்டு அவளை ஆற்றுப்படுத்த கிருபை தார். அடியேனும் அன்பர் சாரும் சாக்கர் சாரும் சேர்ந்து இந்த துக்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். ஆண்டவரை இவர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். என்னுடைய வருத்தங்களை தெரிவிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை, மெய் சமாதானத்தை இந்த குடும்பத்திற்கு தந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிய ராஜா. குறிப்பாக இந்த ஆண்டவரே நேரலையும் மற்றமாக யூடியூப்ல பார்த்து பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இல்லங்களிலே இறை அமைதி சமாதானத்தை தந்து வழிநடத்துங்க. நாங்கள் உம்முடைய பின்பாகவே ஆண்டவரை வர உலக பிரகாரமாக அல்ல, பதவி பட்டம் இது பின்னாடி ஓடி அல்ல, உம்முடைய பின்னாடியே நாங்கள் ஓடி வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நீரோடு கூட இருப்பதாக.